ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவர் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவர் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. இன்னைக்கு எல்லாரும் ஒரு நுகத்தோட தான் இருக்கிறோம்ல. யோக் இல்ல, நுகம்னா என்னன்னு தெரியுமா? யோக். இந்த விவசாயம் பண்றவங்களை பார்த்துருக்கிறீங்களா? 2 மாடுக்கு இணைப்பதற்கு ஒரு கட்டையை இணைச்சிருப்பாங்க. அந்த கட்டையை இணைச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. நுகம். அந்த நுகம் ஒருவர் தலையின் மேலே இருக்குமே ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நம்மளை கட்டையில வச்சு கட்டி யாரும் நடத்தல, ஆனா உள்ளான மனுஷன் நுகத்தோட வாழ்றது எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? எல்லாரும் நுகத்தோட தான் இருக்கணும். என்ன நுகம் சொல்லுங்களேன். பிள்ளைங்களை கேட்டா, ஐயோ அடுத்த வாரம் எக்ஸாம் வருது, அது ஒரு நுகம். ஏன்? எக்ஸாமை பார்த்து பயப்படுறது. பயம் ஒரு பெரிய நுகம். விசுவாசத்தோடு சொல்ற, உங்கள் பயம் இந்த நாளிலே எரிக்கப்பட்டு போவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுங்க. என் பயம் என்னை விட்டு வெளியேறினதற்காக நன்றி. எந்த பயமா இருந்தாலும் அந்த நுகத்தை கர்த்தர் எரித்து போடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் ஒரு நுகம், பொருளாதாரம் ஒரு நுகம், தேவையில்லாத நினைக்கிறது இன்னொரு ஒரு நுகம், தேவையானவரை நினைக்காம இருக்கிறது அது பெரிய நுகம். இப்ப இப்படிப்பட்ட நுகத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஆவிக்குரிய மண்டலங்களிலே பார்க்கும் பொழுது நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இங்க உட்கார்ந்துருப்பீங்க, எதையோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் கலெக்டர் ஆனா எப்படி இருக்கும் யோசிச்சுருப்பீங்க. எங்க அம்மா இன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு, எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சா எப்படி இருக்கும் யோசிச்சுன்னு இருப்பீங்க. எங்க உட்கார்ந்து எங்க யோசிச்சுன்னு இருக்கீங்க? இதுதான் நுகம், இதுதான் நுகம். ஆராதனை வேளையில இந்த நுகத்தை எரித்து போட்ட தேவனுக்கு நன்றி. நீங்க அவருக்கு கொடுத்த பொருத்தனை என்ன? உங்களுக்காக நான் ஓடுவேன்ப்பா, உங்களுக்காக நான் நிற்பேன்ப்பா, உங்களை பத்தி பேசுவேன்ப்பா. எங்க பேசுறீங்க? இப்போ எங்க பேசுறீங்க? ஒரு ரகசியத்தை நேற்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை யாரு? நாம தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடியாதபடிக்கு நம்ம நுகங்கள் கட்டப்பட்டிருக்கு. ஏன் காரணம்? நான் தான். சொல்லுங்க, நான் தான். நீங்கள் விசுவாசத்திலே விசுவாச அறிக்கை பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின் படியே ஆக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் இல்லையா? பணம் இல்லைன்னு புலம்பாதீங்க. அந்த டிராயரை திறந்து இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த இந்த பணத்துக்காய் நன்றின்னு சொல்லுங்க. ₹1 இருந்தாலும் 1 ரூபியா இருந்தாலும் உங்கள் நுகம் முறிக்கப்படும். உங்கள் விசுவாசத்தினால் உங்கள் நுகம் முறிக்கப்படும். ஏன் அப்படின்னா, யூ ஆர் த யோக் பிரேக்கர். என் நுகத்தை யாருங்க கலட்டுவா அப்படின்னு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அம்மா ஐயா, நீ தான் யோக் பிரேக்கர். நுகத்தை முறிப்பதற்கான வல்லமையை நான் உன்னிடத்துல கொடுத்திருக்கிறேன். நீங்க உங்க முகத்தை மட்டும் முறிக்கிறதுக்காக நான் உங்களை அழைக்கல, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நுகத்தையும் முறிப்பதற்காக உங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நுகத்தை முறிக்கக்கூடிய வல்லமை இருக்குன்னும் போது நுகத்தை முறிக்க வல்லமை இருக்காதா என்ன? உங்கள் நுகம் முறிக்கப்படும். நீங்கள் பிறருடைய நுகத்தை முறிக்க வல்லமையுடையவர்களாய் பயன்படுவீங்க. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு?
ஆண்டவரே, நான் பிறருடைய நுகத்தை முறிக்க என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக கேட்கட்டும், இன்னும் கத்தி சொல்லுங்க. நித்திஷா தான், சரி ரித்திகா தான் பயங்கரமா சொல்லலாம். அவங்க அம்மாவுடைய நுகத்தை முறிக்க போகிறது ரித்திகா பிரேயர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களே, உங்க ஜெபம் உங்க குடும்பத்தின் நுகத்தை முறிக்கும், உங்கள் குடும்பத்தின் தரித்திரத்தை முறிக்கும். உங்கள் வீடுகளில் இருக்கிற சோர்ந்து போயிருக்கிற உங்கள் பெற்றவர்களுடைய நுகத்தை உங்கள் ஜெபம் முறிக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கல. அந்நாளில் உன் தோளில் நின்று, வாசிங்க, தோளில் நின்று அவர் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். என் யோக் எதனால முறிக்கப்படும்? எப்படி முறிக்கப்படும்? அபிஷேகம் வேணும். அது அப்படியே பின்னாடி பார்ப்போம். ஆனா ஒரு காரியம், இன்னைக்கு எதிலெல்லாம் நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இப்படி பண்ணி பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கழுத்தை எப்படி டைட்டா பிடிங்க, டைட்டா பிடிங்க. கோபம் வந்தா பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ணுங்க, டைட்டா பிடிங்க. சாதாரணமா நல்லா டைட்டா. திரும்ப முடியுதா? நீங்க பிடிக்கிற பிடியில அவங்களால திரும்ப முடியுதா? இவங்க தான் கரெக்டா பிடிச்சிருக்கானுங்க. முடியாது. ஏன்? புடி எப்படிப்பட்ட புடியா இருக்கு? டைட்டா. இன்னைக்கு நம்மளுடைய சரீரம் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கும்போது ஆவி, ஆத்மா, சரீரம் இப்படிப்பட்ட நுகத்தினால சத்ருவான பிடிச்சு வச்சிருக்கிறான். இந்த 6 நாளும் நுகத்தினால பிடிக்கப்பட்டவர்களா இருந்திருக்கிறீங்க. இந்த 7வது நாள் அவன் தூங்குன நேரத்துல நீங்க விழிச்சு ஆலயத்துக்கு வந்துட்டீங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சொல்றதோட இன்னொன்னு சொல்லலாம். என் பிள்ளையோட நுகத்தை நீ பிடிப்பதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை விரட்டிட்டு உங்களை விடுதலையை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விடுதலையோடு வெளியில போன நீங்க திரும்ப போய் டக்குன்னு போயிட்டு நுகத்துல மாட்டிக்காதீங்க. எப்படின்னா, செஞ்சு வச்ச நுகத்துல போயிட்டு நானே கழுத்தை கொடுத்து வெட்டுங்கப்பா. ஆடு கசாப்புக்காரனை தான் நம்பும், வளர்த்தவனை நம்பாது. என்னைக்குமே ஆடு என்னைக்குமே நம்பாது. கசாப்பு கடைக்காரனை தான் நம்பும், வெட்டுறவனை தான் நம்பும். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எது மேலே இருக்குது? உலகத்தின் காரியங்களில், உலகத்தின் தேவைகளில், உலகத்தின் ஆசாபாசங்கள் மேலே இருக்குது. இல்லை, அதெல்லாம் நம்மளை வெட்டும். வார்த்தையினால, வேதனையினால, இல்லாமையினால நம்மளை வெட்டிக்கிட்டே போகும். இல்லை, அந்த நுகம் நம்மளை வெட்டக்கூடாது. அதிலிருந்து விடுவிக்கப்பட்டெல்லாம் நாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்ததை ஞாபகப்படுத்துகிறார். அதே போல இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26:13. அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாக இராதபடிக்கு நான் அவர்கள் தோளிலிருந்து, அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி. இல்லை, எகிப்து தேசத்துல அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட நுகத்துல இருந்தாங்கங்கிறது நம்ம விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ அடிமை, 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து வந்தவராக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்து போனீங்களான்னு கேட்கிறார் ஆண்டவர். இதை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல. இதில் ஒரு பகுதியை மட்டும் எடுக்க போகிறோம். 2 காரியத்தை மட்டும் வாசிக்க போகிறேன். என்னன்னா, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தேவனை அவர்கள் மறந்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை மறந்த நிலையில் நீங்களும் நானும் இருப்போம்னா, மீண்டுமாய் அடிமைத்தனத்துக்கு நம்ம போயிடுவோம், மீண்டுமாய் நுகத்துக்கு போயிடுவோம். தெரியல, இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியல. ஆனால் இள வயசுல ஆண்டவரே உங்களுக்கு
உங்களுக்காக நான் நிற்பேன், நான் நடப்பேன், நான் ஓடுவேன், நான் பறப்பேன், நான் ஆகாயத்தை அப்படியே மடிச்சு பசுக்குள்ள உங்களுக்காக கொண்டு வருவேன். அதை விடலப்பா, செத்தாலும் உங்களுக்காக சாவனை யாரோ பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவருக்கு இன்னைக்கு ஒரு பேப்பரை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. கேட்டா ஐயோ நான் படிக்கணும், ஐயோ நான் வேலைக்கு போகணும், ஐயோ நான் வியாபாரத்தை பார்க்கணும், ஐயோ என் பிள்ளைங்களை பார்க்கணும். நுகம் விடுதலையாக்கப்படும். ஏன் அப்படின்னா உங்கள் மீது அவர் வல்லமை இன்னும் இருக்கு. அது எரிய வைத்து அந்த அபிஷேகத்தினால பிறருடைய நுகத்தை முறிப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். நினைவுபடுத்துறார். அம்மா யாருக்கு நினைவுபடுத்துறாரு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று சொல்றேன், நினைவுபடுத்துகிற தேவன் இந்த நினைவுகளோடு உன் கால்களை பலப்படுத்தி கொள்வாயானால் உன்னை ஓட வைத்து உன்னை ஜெயம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுல கால் இருக்காது. எங்கேயாவது போயிட்டு ஏதோ ஒரு ஊழியத்தை பார்த்த ஜனமே இன்னைக்கு முடியாம நுக தடியினால மாட்டிக்கொண்டு இருக்கிறது நல்லா தெரியுதா? ஞாபகம் ஆண்டவர் உங்களோட பேசுறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட நல்லா பேசுறேன். உங்க இருதயத்தை ஆண்டவர் சீர் செய்கிறார். இருதயத்தின் நுகத்தடியை ஆண்டவர் அவிழ்க்கிறது. அந்த முடிச்சுகளை அவிழ்க்கிறதை என்னால் இங்கிருந்து உணர முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை எப்படா வரும்? நான் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும்னு இருந்த இருதயமே இன்று ஊழியம் செய்வதற்கு தடையா இருக்கிற என்ன காரியம் இருக்கு? அந்த நுகத்தை நீ முடிச்சு கொடு. கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். உனக்கு உண்டானவைகளை அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ட்ராக்கை மாத்துறாரு. எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா அவர் சொல்லுகிற காரியம் என் பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்த. எனக்காக நின்ற கால்கள் எங்கே? எனக்காக பேசின உதடு எங்கே? என்னை நினைத்த நினைவு எங்கே? என்னை பயன்படுத்துங்கப்பான்னு கெஞ்சின ஜெபம் எங்கே? எங்கே? இன்னைக்கு எல்லா சூழ்நிலையிலும் லகுவாய் இருக்கும் பொழுது ஏன் அவ்வளவு அசட்டை? சர்ச்சுக்கே போக முடியாத நாட்கள் இருக்கும்போது பயந்து ஓடின பொழுது பண்ணின பொருத்தனைகள் இன்னைக்கு எல்லாமே ஈஸியா இருக்கே. ஏன் அவ்வளவு அசட்டை? உனக்கு எல்லாமே விடுதலையா இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஏன் என்னை கண்டு கொள்ள மாட்டேங்கிறேன்னு ஆண்டவர் கேட்கிறார். எல்லாம் ஈஸியா இருக்கு. ஏன் நுகத்துல மாட்டின்னு இருக்க? மனுஷனை பார்க்காத, மனுஷிய பார்க்காத. உன்னுடைய ஓட்டத்துல நீ தான் ஓடணும். பக்கத்து ஓட்டத்துல பார்த்தீங்கன்னா அவன் வேகமா ஓடுறான்னு சொல்லிட்டு பயந்து கீழே விழுந்துருவேன். போதும், நீ கீழே விழுந்து கிடந்தது போதும். எழும்பி பிரகாசி, அவர் ஒளி உன்மேல் உதித்தது. அவர் ஒளி உன்மேல் உதித்தது. ஒன்னும் ஆக போறது இல்லைங்க. ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக நிற்பாருங்க. உண்மையே சொல்றேங்க. கர்த்தருக்காக நீங்க சில விஷயங்களை விடுறீங்க அப்படின்னா நீங்க விட்ட விஷயங்கள் உங்களை நஷ்டப்படுத்தும். ஆனால் அந்த நஷ்டத்தை உங்களை கொண்டு போகவே மாட்டாங்க. தெளிவா சொல்றேன். யாருக்கு இந்த வார்த்தை மீண்டும் வருது தெரியல. கர்த்தருக்காக நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு காரியத்தை அவருக்காக விடும் பொழுது அந்த காரியத்துல உங்களுக்கு ஆதாயம் 100 கோடி ரூபாய் இருந்தாலும் கூட 200 கோடி ரூபாய் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவருக்காக நீங்க மீண்டும் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அதற்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பிக் கொண்டே இருக்காதீங்க, புலம்பாதீங்க. ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் பிள்ளைகள் எப்பொழுதும் விசுவாசத்திலே அறிக்கை பண்ண 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 பண்ண. ஐயா என் கையில எதுவுமே இல்லையா, வச்சுப்போம். என் பர்ஸ்ல எதுவுமே இல்லை, 1 பைசா இல்லை. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதுனால எதனா எனக்கு கிடைக்குதா? சொல்லுங்க, ஏதாவது கிடைக்குதா? சொல்லுங்க தேவஜனமே, உங்ககிட்ட தான் நான் கேட்கிறேன். பிள்ளைங்களா, அம்மா பார்த்துட்டாங்களே, அறிவு இருக்கா உனக்கு? ஞானம் இருக்கா? புத்தி இருக்கா? எதுவுமே இல்லையே. உனக்கு என்ன போச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்றதுனால, நீங்க சொல்றதுனால அங்க அறிவு வந்துடுமா? இல்ல இல்ல. இல்லைன்னு சொல்றதுனால எதனா வருதா? இல்ல இல்ல.
ஆனா அதற்கு மாறாக என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. என் பிள்ளைங்களிடத்துல தேவன் கொடுத்த ஞானம் இருக்கு, என் பிள்ளைங்களிடத்துல தேவன் கொடுத்த அபிஷேகம் இருக்கு, என்கிட்ட என் தேவன் கொடுத்த பரிசுத்தம் இருக்கு. சொல்லுங்க, என் தேவன் கொடுத்த பரிசுத்தம். சொல்லுங்க, உங்க தலை மேல உங்க கையை வைங்க. என்கிட்ட என் தேவன் கொடுத்த அபிஷேகம் இருக்கு. சொல்லுங்க, என்கிட்ட என் தேவன் கொடுத்த அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் உங்களுடைய நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் உங்களுடைய நுகத்தை முறிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் நாம் பாவி நாம் பாவி நாம் பாவின்னு சொல்லிட்டு பாவத்தை குறிச்சு அழுது புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் வந்தாரு, பாவத்தை ஜெயிச்சாரு, அபிஷேகத்தை கொடுத்தார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நினைச்சு பாருங்க, பாவம் உங்க பக்கத்திலேயே வராதுங்க. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் குடும்பம் அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம், என் மனைவி அபிஷேகம் பண்ணப்பட்டவள், என் கணவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று நீங்கள் செபித்து பாருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை எந்த நுகமும் வந்து பிடிக்காதுங்க. நீங்க அப்படி நினைக்காம இருக்கும் போதுதான் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ. உன் நுகத்தை நீயே உன் கைகளால் கட்டுகிறாய். பிறர் நுகத்தை உடைப்பதற்காக உன்னை அழைத்தவர் வெட்கப்பட்டு நிற்கிற வேளையிலே அவரை கொண்டு வந்து விடாத. ஒரு சின்ன கதை படிச்சேன், உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஆனா படிச்சேன். சின்ன சின்ன ஆணியை வச்சு சுத்தியை வச்சு ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தாராம். அடிச்சிட்டு இருக்கும்போது 2 பேர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வாயில ஒரு ஆணி வச்சுட்டு எப்பவுமே அடிப்பாங்க, நம்ம பார்த்துருக்குறோம்ல. முழுங்கிட்டாராம். முழுங்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி துதிக்க ஆரம்பிச்சாராம். பக்கத்து என்ன பாச்சு, ஆணி வாயில போச்சு. ஆணி வாயில போனதுக்கு ஏன் அப்படி பண்ற? நல்ல வேலை சுத்தி வாய்க்குள்ள போலியே நாராம். அது படித்தேன், அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இல்லாதவைகளை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிற நாம இருக்கிறவரை நினைத்து துதித்து கொண்டு இருப்போம்னா மேல வந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடாதீங்க. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரும் பெரியவர் என்னிடத்துல இருக்கிறார். அதை நினைச்சு பாட்டு பாடுங்க. இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாற்றித்தர வல்லமுடையவராக இருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, நீங்களே உங்க பிள்ளைக்கு அப்பத்துக்கு பதிலாக பாம்பும் மீனும் தரீங்களா? இல்லை கல்லு தரீங்களா? இல்லை இல்லை. அப்பம் கேட்குது, இந்த கல்லு சாப்பிட தரீங்களா? இல்லை இல்லை. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளை அவர் மண்ணை கொடுப்பாரா? இல்லை, மன்னாவை தருகிற தேவன். அல்லேலூயா. மன்னாவை தருகிற தேவன். உங்கள் மன்னா, உங்களுக்கு உண்டான மன்னா, உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம், உங்களுக்கு உண்டான கிருபை உங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒன்னே ஒண்ணா செய்யணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் நுகத்தை முறிக்க நீங்கள் ஆயத்தமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறாரம்மா, அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், யூ ஆர் த யோக் பிரேக்கர். நுகத்தை முறிக்க பிறந்தவர்கள். ஒரு பாவத்தை நீதான் முறிக்கணும். உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு. உன் நினைவுகளை நீதான் முறிக்கணும். உனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறாரு. உன் குடும்பத்தின் தரித்திரத்தை நீங்க தான் முறிக்கணும். வல்லமை கொடுத்திருக்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க அல்ல, யாரோ ஒருத்தவங்க அல்ல, நீங்க தான். சொல்லுங்க, நான் தான். சொல்லுங்க, நான் அவங்களை இருதயத்தில் கையெழுத்து சொல்லுங்க, நான் தான் என் பாவத்தை முறிக்க போறேன். சொல்லுங்க, இருந்த கைவிட்டு சொல்லுங்க, நான் தான் என் பாவத்தை முறிக்க போறேன். நான் தான் என் குடும்பத்தின் தரித்திரத்தை முறிக்க போறேன். நான் தான்
எல்லாவற்றையும் முறிக்க போறேன். எதனால முறிக்க போறேன்? இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால். சொல்லுங்க, இறுதி கைகளுக்கு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால். விசுவாசத்தோடு செய்கிற பிள்ளைய உன்னை அலக்கழிக்கிற எல்லா நுகத்தையும் நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் முறிப்பது மிக மிக நிச்சயம். மிக மிக நிச்சயம். விசுவாசத்தோடு செஞ்சு பாருங்கம்மா. விசுவாசத்தின் சபையை ஆண்டவர் இப்படியாக நடத்துறதுனால உணர விசுவாசத்தில் நடத்துகிறத. அதனால தான் தைரியமாக நாம் ஒன்றும் பெரிய ஜெப வீராங்கனை கிடையாது. ஆனாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இந்த பகுதிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் வாங்க 7 நாள் ஹீலிங் ப்ரேயர்னு வச்சிருக்கிறோம். அவங்க நுகத்தை முறிப்பதற்கு நம்ம அடித்தளம் அமைக்கிறோம், அவ்வளோதான். முறித்து போட ஒருவர் வருவார், ராஜாதி ராஜன், கேருபீன்களும் சேராபீன்களும் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தர் கிறிஸ்து இயேசுநாதர். அவர் வந்து அவர்களின் நுகத்தை முறித்து போடுவார். அல்லேலூயா. நான் சந்தோஷமா இருக்கிறேன் சாட்சிகளுக்காக. இத்தனை நாள் வைத்த ஜெபங்கள் வேற, இப்போ வைக்கிற ஜெபங்கள் வேற. ஆனால் போராட்டம் நிறைய வரும். ஒரே வார்த்தை தான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் சாக மாட்டேன், அவ்வளோதான், நீங்கள் நடத்த வைக்க முடியாது. இதுக்கு மேலே என்ன செத்து போனாதாங்க பயம். சாவுக்கு தான் ஒருத்தன் பயப்படுவான், வரதுக்கு நான் பயப்படுவானா? சாகிறதுக்கே ரெடியாக நிற்கும் பொழுது அந்த சாவு எப்படி வரும்? போராட்டம் வரும். தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் போ, அவ்வளோதான். போ, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஸோ இந்த டெம்டேஷன் அப்போ தான் வந்து விழும். அங்கே வந்து நின்னா உனக்கு ஒரு 10,000 கிடைக்கும், இங்கே நேரம் நின்னா ஒரு 15,000 கிடைக்கும். டெம்டேஷன் வரும், போய் தோலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு 20,000 கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிற, வல்லமையை கொடுத்துருக்கிறார். ஜெபிக்கிறவனுக்கு அபிஷேகம் தானாக வரும். ஜெபிக்கிறவனுக்கு அபிஷேகம் தானாய் வரும். அல்லேலூயா. அப்போ நினைவு ஊட்டுகிறார். உங்க மனசு ஒருவேளை மறந்துருக்கலாம். உங்கள் கைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த கரங்கள் அல்லவோ? எத்தனை பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கு? கைகளை நீட்டுங்க. ஓடி 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 கைப்பிரதி கொடுத்த கரங்கள் இருக்கா? இன்னைக்கு இந்த கரங்கள் என்ன பண்ணியிருக்கு? என்ன பண்ணி கொண்டு இருக்குது? அந்த நுகத்தை முறிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நுகத்தை முறிக்கிறவராக இருக்கிறார். என் அப்பாவுக்கு நான் பணிவிடை செய்வதற்கு தடையாய் இருக்கிற நுகத்தை விடுவதற்கு எனக்கு மனதில்லை. ஆனா இன்னைக்கு விட வச்சு அவர் காரியத்தை உங்களை கொண்டே செய்ய போறாருமா. உங்கள் தேவையை அவரை கொண்டே செய்ய போறாரு, அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு வைராக்கியம் வேணும். எனக்கு என்ன வேணும்? ஒரு வைராக்கியம். நான் கர்த்தருக்காக நிற்பேன். 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. திடீர்னு வந்து ஆண்டவர் வந்து மோசையை கொண்டு வந்து விடுதலை கொடுக்குறப்பா என் ஜனத்துக்குன்னு சொன்னாரானா? இல்லவே இல்லை. ஏன் அவங்களுக்கு விடுதலை கிடைச்சதுன்னா அபயமிட்டபடியினாலே. அதுக்கு அத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்க உங்கள் சந்ததிக்கு விடுதலை தருகிற ஜெனரேஷன். டைம் எடுத்துக்காதீங்க உங்க நுகத்தை முறித்து போடுறதுக்கு. அல்லேலூயா. யார் என்ன கட்டுகள்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் சந்ததியினுடைய வாழ்க்கையிலும் இருக்க நுகத்தை முறித்து போடுவதற்கு நேரம் ரொம்ப எடுத்துக்காதீங்க. அபயம் விட்டுடுங்க. அபயத்துல நீங்கள் கூக்குரல் இடும் பொழுது அவர் அந்த சத்தத்தை கேட்டு உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபயம் விட்டபடினாலே மோசேக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. என் ஜனங்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன், நீ அவங்களை போய் வழி நடத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அபயம் விடுவீங்களா இல்லையா? இட முடியுமா, இட முடியாதா?
அபயமிட்டு பாருங்க, உங்க நுகம் முறிக்கப்படும். நீங்க வெற்றியாளர்களாய் மாற அபயமிடுங்க. ஐயரேன்னு கூக்குரல் இடுங்க, உங்கள் நுகம் முறிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாட்டி நுகம் முறிக்கப்பட்டு ஆயிடுச்சுன்னா திரும்ப தேடி போய் நுகத்தை வாண்டடா வாங்காதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி கர்த்தர் உங்களை விடுதலை கொடுத்துட்டார், ஒரு காரியத்தில் விடுதலை கொடுத்துட்டார், ஒரு பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்துட்டார், ஒரு தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார்னா மீண்டுமாய் அந்த பாவத்துக்கும் அந்த தரித்திரத்திற்கும் இன்விடேஷன் கொடுத்துடாதீங்க. ஒன்ஸ் க்ளோஸ்னா க்ளோஸ், அவ்வளவுதான். ஒன்று நினைங்க, எங்க அப்பாவை மீறி என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தரை சத்ரு தொட முடியுமா? முடியாதுன்னு ஒரு விசுவாசம் வைங்க. உங்க வியாபாரத்தை தொட முடியாது, உங்களை தொட முடியாது, உங்க சரீரத்தை தொட முடியாது, எதையுமே தொட முடியாதுங்க. ஏன்னா காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். தாடியனா ஒருத்தரை நம்ம நிப்பாட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து. அப்ப எப்படிங்க வேதனை வரும்? அவர் நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது வேதனை வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நுகத்தை முறிப்பதற்கு நம்ம இன்னைக்கு என்ன தேவை? அழைப்பு தேவை. அழைப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நுகம் தானா முடிஞ்சிடும், நுகம் தானா முறிக்கப்பட்டது. நீங்க அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? அழுறதுகள்ல பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்கு. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அழுமூஞ்சியா இருக்கிறதுக்காக அழைக்கப்படல. அழுமூஞ்சியா இருக்கிறவர்களை அழுகையிலிருந்து மீட்டெடுக்க அழைக்கப்பட்டவர்கள். உதாசீனப்படுத்தாதீங்க. எலிசாவை கூப்பிடும் பொழுது எலிசா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். 1 ராஜாக்கள் 19 வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடமிட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உள்ள சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டார். அவன் 12ஆம் தேரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டார். போதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, போயிட்டு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு, உனக்கு அடுத்து ஒருத்தரை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், அவனை அபிஷேகம் பண்ணு, உன் சால்வையை போடு. ராஜாவை பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது, எலிசாவை பத்தி பார்க்க போறோம். அப்போ எலியா தேவன் சொன்ன சத்தத்தை கேட்டு, அங்க பாருங்க, எலிசா என்னவா இருக்காரு? 12 ஏர் மாடுகளை பூட்டி ஏர் உழுது கொண்டு நுகத்தோட வேலை பார்த்து கொண்டு இருந்திருப்பார். கரெக்டா? இப்போ ஒரு வியாபாரம் பண்றீங்க, வியாபாரம் பண்ணும் பொழுது இதெல்லாம் எப்போ காலியாகும் தெரியல, வீட்டுக்கு போகணும் நினைச்சிருக்கிறீங்களா? அப்போ பால் கறக்குறீங்க, சீக்கிரம் பால் கறந்துட்டா வேலை முடிஞ்சிடும் நினைச்சிருக்கிறீங்களா? அப்போ ஏர் பூட்டுகளை அந்த ஆக்ஸ் 12 ஏர் மாடுகளை அவன் பூட்டி கொண்டிருக்கும்போது என்ன நினைச்சிருப்பான்? விதை விதைக்கிறேன், அறுவடை வருமானு தெரியல, அந்த அறுவடைய வந்ததுக்கு அப்புறம் வித்து காசாக்கணும், வியாபாரம் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு அவன் ஒரு யோக்ல இருந்திருக்கலாம். பைபிள்ல போடப்படல, அவர் இருந்திருக்கலாம். சாதாரண மனிதனாய் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நுகம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எலிசாவை நான் தெரிந்து கொண்டேன். எலிசாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக இந்த இடத்துல போயிட்டு இந்த ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணிட்டு அப்படி எலிசா கிட்ட போ. எலியா சொல்றார், நான் ஒருத்தன் தான் வைராக்கியமா இருந்தேன், 7000 பேரை பாகாலுக்கு முன்பாக முழங்கல் படியிடாதவங்க நான் வச்சிருக்கிறேன், நீ மட்டும் இல்லை. அங்க என்ன பண்றாரு? எலியாவினுடைய பெருமை நுகத்தை லைட்டா தட்டுறாரு, ரொம்ப தட்டல, லைட்டா, அவ்வளவுதான். இங்க பார்க்கிறோம் 19 எலிசா
எலியா எலிசாவைக்கு தேவன் சொன்னபடியே செஞ்சாருன்னு பார்க்குறோம். பார்த்தோமா இல்லையா? அப்போ தேவஜனமே, நமக்குள்ள ஒருவேளை பெருமை வந்துருச்சுன்னா அந்த நுகம் ஆண்டவருடைய தரிசனத்தில் ஓட விடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எலிசாவின் இடத்துல சால்வையை போட்ட உடனே அங்கே பார்க்கிறோம், அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய எனக்கு உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்பற்றி பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதை நினைச்சு கொள்ளுங்கம்மா. எவ்வளோ ஏழ்மையில இருந்து இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்ல, இன்னும் உயரத்துக்கு போவீங்க. அவரை பின்தொடருங்க. இன்னும் நீங்க உயரத்துக்கு போவீங்க. அவரை பின்தொடருங்க. உயர போகணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க. உயர போகணும்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க. கைகள் வேணாமா? உயரம் போக வேண்டாமா? உங்க உயரத்துக்கு நான் பட வேண்டிய அவஸ்தை இருக்கே அப்பா. உயரத்துக்கு போய் கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தானங்க. அதுல என்ன கஷ்டம் கையை தூக்கிறதுக்கு? விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும்போது அந்த விசுவாசத்தின்படி ஆக கிடாது. அரைகுறையா எப்படி தூக்கத்துலாம் நீங்க உயரம் போக மாட்டீங்க, கீழே நடுத்தரமாவே டிராவல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு நுகம் உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். உயர போனா உயர போனோம், அவ்வளவுதான். உயர போனா நான் கீழே விழுந்தா அவர் தம்முடைய தூதர்களால் என்ன பண்ணுவாரு? தாங்க கூடியவர். கொண்டு போனது யாருங்க? அவர் தானே. தள்ளி விடுவாரா? அப்ப அங்க எலிசா செய்த ஒரு காரியம், அம்மா அப்பாவுக்கு நம்ம மொத்தம் செஞ்சுட்டு நான் வரேன். எலியா சொல்றாரு, நான் உனக்கு பண்ணதை மறந்துடாது. தேவஜனமே, எலிசாவே கேளுங்க, எலிசாக்களே கேளுங்க. நீங்கள் அழைப்பை பெற்ற ஜனம், உங்கள் நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம், மறந்தீங்களோ? மறந்துட்டீங்களா? உங்களுடைய அபிஷேகத்தை மறந்துட்டீங்களா? நான் முத்தம் செய்கிறேன் என் தாய் தகப்பனை சொல்லிவிட்டு அவன் போகும் பொழுது எலியா சொன்ன காரியம், இதை நீ மறந்துடாத. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டதை மறந்துடாத. இன்னைக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உலகத்துக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் அபிஷேகத்தை மறந்தாயோ? உன் ரட்சிப்பை நீ மறந்தாயோ? உன் வல்லமையை நீ மறந்தாயோ? உன்னை அபிஷேகம் பண்ணினவரை நீ மறந்தாயோ? உனக்காக காத்து கொண்டிருக்கிறாய். உன் நுகத்தை விட்டு நீ வெளியே வா. நுகத்தை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. 21 அழகான ஒரு வசனம் அது. என்ன அப்படின்னா, அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். ஏன் எலிசா இது செய்யறாருன்னா, அம்மா அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி அபிஷேகம் கிடைச்ச உடனே போன எலிசா, நாளைக்கு தன்னுடைய அழைப்புல ஏதாவது பங்கம் வந்துடுச்சு அப்படின்னா, போராட்டம் வந்துடுச்சுன்னா, வீட்டுக்கே போயிடலாம்ப்பா. ஏர் மாட்டு கூட்ட, ஏன்னா வீட்டில் ஒரு 12 மாடு இருக்குது. நம்ம இத்தனை நாளாச்சு நேரம் ஒரு குட்டி நாச்சம் போட்டிருக்கோம். நம்ம நண்பர்கள் குட்டி போட வச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கு. போயிட்டு திரும்ப பழைய நுகத்தை தலை மேல வச்சுக்கிட்டு கயிறை பிடிச்சிக்கிட்டு நடந்து போலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை அவன் பின்னிட்டு அவைகளை சந்து சந்தாக வெட்டி அந்த ஏர் கட்டையை நெருப்பு உண்டாக்குவதற்கு பயன்படுத்தி அந்த எருதை அடிச்சு குடிச்சிட்டு வந்துட்டானா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவஜனமே, உன்னில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, இன்னும் வல்லமையா இருக்கிறது. அந்த
எரிகிற நெருப்பை அணைத்து போட்ட நிலையிலே உங்கள் நுகம் இருக்கிறபடியினால அந்த நுகத்தை நீங்கள் செபத்தினால் நெருப்பூட்டி உங்கள் நுகத்தை முறித்து மீண்டும் வல்லமையா பயன்பட போறீங்க. நீங்க வல்லமையா பயன்பட போறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் வல்லமையாய் பயன்பட போறீங்க. உங்கள் பாவத்தை குறித்து நீங்கள் அழப்போகிறதில்லை. உங்கள் தரித்திரத்தை குறித்து அழப்போகிறதில்லை. உங்களை வெட்கப்படுத்தின காரியத்தை குறித்து நீங்கள் அழப்போவது இல்லை. ஏனென்றால் உறங்கி கிடந்த உங்கள் அபிஷேகத்தை, எரியாத இருந்த அபிஷேகத்தை இன்று கிறிஸ்து இயேசு நாதர் அனல் மூட்டினபடியினால உங்கள் நுகம் முறிப்பதற்கு உங்கள் அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டாயிற்று. அல்லேலூயா. நான் இப்போ உங்களை எல்லாரும் எப்படி பார்க்குறேன்னா, ஆண்டவருக்காக ஊழியம் பார்க்கிற பிள்ளைகளா பார்க்கிறேன். இப்போ ஓப்பன் கால் கொடுக்கிறேன். திருச்சபையை ஆரம்பிக்க போறோம். கர்த்தர் சித்தமானா அடுத்த கிளை யார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? செபிங்க. தூக்கிடு. தூக்கு. அவ்வளோதான், அவ்வளோதான். கை தூக்கியாச்சு. அவ்வளோதான். நிச்சயம் சொல்ற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால பிரதிஷ்டை புது திருச்சபைக்கு நடக்கணும். நம்ம 1, 2, 10 நிக்க போறது கிடையாதுங்க. திரும்ப சொல்றேன், நீ ஆயத்தப்படு. உன்னோட கூடின எல்லா ஜனத்தையும் ஆயத்தப்படுத்து. அவர்களுக்கு கவலை. இந்த வார்த்தை சபைக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, நான் 10 வருஷமா ஃப்ரண்ட் சேர்ல உட்காந்து, 20 வருஷமா ஃப்ரண்ட் சேர்ல உட்காந்து, அதுல சொல்றது ஒரு ஊழியக்காரனுக்கு பெருமை இல்லையா? பவுல போல 3 நாள் வேத வசனத்தை வாசிச்சனால அதான் உலகத்தை போய் கடத்திட்டாருங்க. உலக ஜனத்துக்கு மேல நுகத்தை வச்சு இடித்த பவுல் அந்த ஜனங்களுடைய நுகத்தை முறிப்பதற்காக 4வது நாள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கிளம்பி போயிட்டாரு உலகத்தை கலக்க. அதை சொல்றதுதான் ஒரு மெய்ப்பனுக்கு அழகு. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆராதிக்கிற தகப்பன் என்ன அப்படி சொல்ல வைப்பார். சபையில வாலிப பிள்ளைங்க என்னங்க பண்றாங்க? அந்த இடத்துல திருச்சபை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுதான் முடிஞ்சு. எங்க அந்த குடும்பம் தெரியாதாங்க, அவங்க அங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். கூட்டத்தை விரும்புகிற சபையாய் நம் சபை இருக்கக்கூடாது. வந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்துக்கு பயன்படுத்துகிற திருச்சபையை நம்ம சபை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஏன் நம்ம மற்றவங்களுடைய நுகத்தை முறிக்க நம்மை பயன்படுத்துகிறவராயிருக்கிறார், பயன்படுத்துகிறவராயிருக்கிறார். சொல்ற நிச்சயம் நடக்குங்க. திருச்சபை இந்த நேர்கோட்டுல நடப்போம்னா நிச்சயம் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இடத்துல அத்தனை கிளை சபைகளும் 1, 2 எனக்கு தெரியாது. அப்பா எத்தனை உருவாக்கி தராரோ, எந்த ஊர்ல உருவாக்கி கொடுத்தாலும் வருஷத்துல ஒரு வாட்டி நியூயார்க் இங்க சேருவோம். அவ்வளவுதான். தரிசன காண்டத்துல எதுக்கு நான் சின்னதா தரிசனம் காணணும்? நான் பெருசா பாக்குறேன். என் வேலையை செய்யறேன், அப்பாவுடைய வேலையை செய்யறேன். அவர் செய்ய போறாரு. அவ்வளவுதான். ஊழியத்துக்கு தடையா தான் இருக்கக்கூடாது. நம்ம தடை பண்ணுகிறவர்கள் இல்ல, ஊழியத்தை கட்டுகிற குடும்பங்களா. ஏர்லி ஒன்ஸ் அவர்கள் கூடினார்கள் அல்லவா பஸ்கா பண்டிகைனப்போ, பெந்தேகோஸ்தே நாள்ல அதே போல கூடுவோம். சித்தம் உண்டென்றால் உனக்கு சித்தமானா நான் செய்வேன், உங்களுக்கு சித்தமானா அவர் செய்வேன். அவ்வளவுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அழைப்பை பெற்றுக்கொண்டவன் பின்னிட்டு வராதபடிக்கு அவைகளை வெட்டி உணவாக்கி சந்தோஷமா கடந்து போனானாம். அதுக்கப்புறம் எலிசா சோரம் போனார்னு எங்கன்னா பைபிள்ல இருக்குங்களா? சொல்லுங்க. அழைப்பை பெற்றுக்கொண்ட எலிசா சோரம் போனாரான்ட்டு எங்கன்னா வேதத்துல இருக்கா? இல்ல, இல்ல. எலியாவை விட டபுள் மடங்கு வல்லமை பெற்றுக்கொண்டார்னா கொண்டாரா?
அவ்வளவுதாங்க. அழைப்பை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தை நீங்க அனல் மூட்டுங்க. உங்க ஜெபத்தினால நீங்கள் வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. வல்லமையாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவீர்கள். அந்த வல்லமைக்கு தடையாய் இருக்கிற எல்லா நுகத்தையும் அவர் முறித்து போட வல்லமையுடையவராய் இருக்கிறார். முறித்து போடுங்க. அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 14:19. இங்க ஒருத்தனுக்கு அழைப்பு வருகிறது. இங்க பாருங்க, கல்யாண வீட்டுக்கு அழைப்பு வருது. அவன் என்ன சொல்றான்? 5-7 மாடுகளை நான் கொண்டேன், அவைகளை சோதித்து பார்க்க நான் போக வேண்டும், என்னை மன்னித்து விடுங்கள். அழைப்பு வந்திருக்குங்க. அவன் நினைச்சாலும் அந்த கல்யாண விருந்துக்கு போக முடியாது. அவன் நினைச்சாலும் அந்த கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அல்லேலூயா. அந்த அழைப்பு அவன் உதாசீனப்படுத்துகிறாரா என்ன? இன்னைக்கு நம்ம அநேக வேளையில நம்மளுடைய அழைப்பை உதாசீனப்படுத்துறது போல, ஜெபம் பண்ண மனசு முடியாம என்ன பண்ணிடுறோம்? வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணிடுறோம். அப்ப அந்த ஜெபம் மேலோங்கும்னா, வீடுகளிலே ஜெபம் மேலோங்கும்னா, திருச்சபைகளில ஜெபம் மேலோங்கும்னா, அந்த திருச்சபையும் அந்த குடும்பமும் வல்லமையா பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சு. நான் டெஸ்ட் பண்ண போறேன்ட்டான். மாட்டை என்னையா டெஸ்ட் பண்ண போற? மாட்டை என்னையா டெஸ்ட் பண்ண போற? ஒன்றும் புரியல. மாட்டை வண்டியில கூப்பிட்டு வந்திருக்க மாட்டான், நடக்க வச்சுதான் கூப்பிட்டு வந்திருப்பான். அவன் நல்லா நடந்திருக்கும். அவனுக்கு மனசு இல்லை. ஏன்? உலக லௌகிக காரியத்துல அவன் மனசு இழுப்புண்டபடியினால அவன் அழைப்பை நிராகரித்தான். அவன் முகம் அவனை பற்றி கொண்டது. அப்போ அழைப்பை நிராகரிக்கும் பொழுது முகம் பற்றி கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறாருங்க. அல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18-19 வாசிங்க. போதுங்க. அப்ப எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்றது இப்போ புரியுதா? மற்றவர்களுடைய வியாதிகளை நீக்குவதற்காகவும், மற்றவர்களை குணமாக்குவதற்காகவும், மற்றவர்களை விடுவிக்கவும் கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கார். இப்போ ஏதோ ஒரு மனசு சொல்லுது, எனக்கே விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் தேவை, நானா போய் விடுதலை கொடுக்க முடியும்? சோர்ந்து போய் கேள்வி கேட்ட இருதயமே தெளிவாய் கேள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் படியே அந்த நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. You are empowered to break yoke. உங்க நுகத்தை முறிப்பதற்கு வல்லமை உங்ககிட்ட உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார். 2வது, தேவன் அவரோடு இருந்தபடியினாலே எல்லாவற்றையும் திறந்துகிறாருங்க. இப்போ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்தார்னா உங்களால ஏதாவது தவறு செய்ய முடியுமா? அவர் இல்லாததுனாலதான் நம்ம பாவத்தில் விடுறோம், வேண்டாத நினைவுகள் விடுறோம். அவர் மேல நம்பிக்கை இல்லாததுனால மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்கம்மா. அவன் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்க பொருள் மேல நம்பிக்கை
வயதிலே நீங்கள் பண்ணின பொருத்தனைகள், இள வயதிலே அவரிடத்துல நீங்கள் உறவாடின நேரங்கள், இள வயதிலே அவருக்குண்டான செய்த சேவைகள் எங்க போச்சுன்னு கேட்கிறார் ஆண்டவர். உங்களை எகிப்துல இருந்து நான் விடுவிச்சு கொண்டு வந்தனே அப்படி ஞாபகப்படுத்துறார் லேவியராகமம் 26. இன்னைக்கு ஆண்டவர் ரிமைண்ட் பண்ணுகிறார். நீ எழுந்து வா, உதவி அடிச்சுட்டு வெளில வா. நீ வர வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ வந்துட்டு நான் உன்னை எந்த ஒரு காரியத்தை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வர வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ வந்துட்டீன்னா எந்த ஒரு காரியம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாதுகாத்துக்கோ. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு வாட்டி எழுதுறீங்க, உட்கார்ந்து எழுதுறீங்க, டக்குன்னு எழுதுறீங்க. முடங்கி கிடந்தீங்க, தள்ளுங்க, லெஃப்ட் போங்க, வந்தாச்சுங்க. இப்ப திரும்ப பழைய இடத்துக்கே வாங்க. இப்ப பயன்படுத்த போறாருங்க. எந்த ஒரு துஷ்ட சக்திக்கும், எந்த ஒரு துஷ்ட நினைவுகளுக்கும், எந்த ஒரு அக்கிரமத்துக்கும், எந்த ஒரு பஞ்சத்துக்கும், எந்த ஒரு நாச மோசங்களுக்கும், எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடாதபடி இன்னைக்கு ஆண்டவர் பாதுகாக்க போறார். அவ்வளவுதாங்க. அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் விடுவிக்க வல்லவராக உட்கார்ந்துருங்க. அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எழும்பணும்னாங்க சொல்றாரு. சுகப்படுத்த எழும்பி நடன்னு சொல்றாரு. எழும்பு, எழும்பு, எழும்பு. முடங்கி கிடக்காத எழும்பு. கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் நான் உங்களை பார்த்த விதம் வேற, இப்ப இந்த வார்த்தைக்கு அப்புறம் பார்க்கிற விதம் வேற. நீங்கள் சீஷர்களாய் கர்த்தருக்காக எழும்ப பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாய். அல்லேலூயா. அவர் அபிஷேகத்தை உங்களிலே, அவர் அபிஷேகத்தை, அல்லேலூயா, ஜெபத்தினாலேயும் விசுவாசத்தினால. மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, விசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி பாருங்க, ஏசப்பா எப்படி நம்மளை கம்ஃபர்ட் பண்றாரு பாருங்க. எப்படி கம்ஃபர்ட் பண்ற. உன்னால முடியுமா? எனக்காப்பா இந்த அழைப்பு. உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். சொல்லுங்க, என்னால முடியும், என்னால முடியும். என் பிரச்சனையை ஓவர் கம் பண்ண என் கிறிஸ்துவின் உதவியால என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் கேட்கிறவர்களை பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற நுகம் இருக்கிற இடம் தெரியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்லித்தரேன் பாருங்க. எதுல நீங்க கீழே கீழே போறீங்களோ அதுல இருந்து கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அது மேல காலை வச்சுன்னா கீழே போயிடுவீங்க. அதை மறந்துட்டு துணிங்க. உங்களுக்கு உண்டான வேறு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணி தருவார். அதிலே சறுக்கல் இல்லாத பாதையாய், வழுவழுப்பு இல்லாத பாதையாய், ஆபத்து இல்லாத பாதையாய் அந்த பாதையை உருவாக்கி தந்தவர் உங்களோடு நடக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஜெனரேஷனல் கர்சஸ் யோக், சந்ததி சந்ததியோட ஜெனரேஷன் கர்சஸ் யோக நீங்க தான் முடிக்க போறீங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 3:3 அதிகாரம் 13-14. சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெரும்படியாகவும் இப்படியாயிற்று. பாருங்க, சந்ததி சந்ததியுடைய சாபங்களை எந்த மரத்தை தூக்கினால் வருமோ அதே மரத்தை தூக்கி அவர் நம்மை விடுவித்திருக்கிறார்னா சிலுவையை சுமக்க ஆயத்தமாயி ஜெனரேஷன் கர்சஸ்ல மூடியடித்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோட ஒரு காரியம் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா.
அபிஷேகத்தால என் நுகத்தை முறிச்சு போடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, குழந்தை எவ்வளவு சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க. அப்பா, உங்க அபிஷேகத்தால என் நுகத்தை முறிச்சு போடுங்க. மண்டக்குள்ள ஓடுற பூரா, தேளு, பள்ளி, பாம்பு, கட்டுவிரியன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை விட்டு விலகி ஓடுவதாக. ஜீவனோடு இருக்கிற உங்களை, உங்கள் மண்டக்குள்ளாக இருக்கிற செத்த கிரியைகள் உங்களை விட்டு விலகி ஓடுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். இனி விடுதலை ஆராதிக்க போறீங்க, அவ்வளவுதாங்க. அவர் உயிர்த்தெழச் செய்ய வல்லமையுடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. I declare I am the yoke breaker. நான் அறிக்கை பண்ணுகிறேன், நான் நுகத்தை முறிக்கிறவன் என்று சொல்லுங்க. விசுவாசம், தைரியமா நான் அறிக்கை பண்ணுகிறேன், நான் நுகத்தை முறிக்க வந்தவன் என்று. You are the yoke breaker. ஐயோ, என் சாபத்தை யாரு நீக்குவா? ஐயோ, என் தரித்திரத்தை யாரு நீக்குவா? ஐயோ, நான் எங்கேனா போனா நல்லா இருக்குமா? ஐயோன்னு போகாத. அல்லேலூயான்னு சொல்லி பாரு, நுகம் முறிக்கப்பட்டுரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ ஐயோ என்று சொல்லாது. பாட்டு எழுதிடலாம் சீக்கிரம். அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லுங்கள், உங்கள் நுகம் முறிக்கப்படும். அல்லேலூயா. ஐயோ ஐயோ என்று சொல்லி நுகத்தை கொண்டு வராதீங்க. உங்கள் நுகம் முறிக்கப்படும். உங்கள் நுகம் முறிக்கப்படும். உங்கள் நுகம் முறிக்கப்படும். சொல்லுங்க, என் நுகம் முறிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ பேப்பர் எடுங்களேன், கையில் சும்மா ஏதோ பேப்பர் எடுங்க. ஒரு பேப்பர் எடுத்தாச்சு. இதுதான் உங்க நுகம், சரியா? இது உங்களுக்கு வெயிட்டா இருக்கும், அவருக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும். இதுதான் எடுத்துட்டீங்களா? இதான் உங்க நுகம். என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் எழுதியாச்சா? இதான் உங்க நுகம். அதை அப்படியே பக்கத்துல வைங்க. அப்படியே உங்க நுகத்தை பைபிள்ல வைங்க. உங்க நுகத்தை பைபிள்ல வைங்க. நீங்க எழுதின பேப்பரை எடுத்த நுகத்தை பைபிள்ல வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. I declare that I am the yoke breaker in the name of Jesus. Hallelujah. I declare I can break all the yoke in the blood of Jesus Christ. I declare I break all the yoke in the blood of Jesus Christ. என்னுடைய நுகத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் முறித்து இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாருங்க, நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. வாங்கப்பா, அந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டு வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராகவே. இப்படியே முன்னாடி வந்துடுங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பார்க்கிறோம், இதுதான் நுகம். இன்னைக்கு ஒரு மனுஷனும் திரும்பா, ஒரு மனுஷனும் இந்த நுகத்தோட இப்படி இருக்கிறோம். முன்னாடி போ, சைட்ல போ, லெஃப்ட்ல போ, ஸ்ட்ரைட்டா போ. முடியல. ஏன்? ஒரு மனிதனுடைய நுகம் அவன் கழுத்திலே மாட்டப்பட்டபடியினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனால எங்கேயுமே போக முடியல. ஜெபிக்கணும்னு மனசு நினைக்குது, ஜெபிக்க முடியல. ஆராதிக்கணும்னு மனசு நினைக்குது, ஆராதிக்க முடியல. ஊழியம் பார்க்கணும்னு வாஞ்சா இருக்குது, ஊழியம் பார்க்க முடியல. ஏன்? நுகம் கண்களுக்கு புலப்படாதபடிக்கு ஒருவனுடைய கைகளிலே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவனால் அந்த நுகத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. தேவஜனமே, நன்கு கேட்டுக்கொள்ளுங்க. மோசேவனுடைய ஊழியத்தை செய்தது யாரு? சொல்லுங்க. மோசேவுடைய ஊழியத்தை செஞ்சது யாரு? யோசுவா. எலியாவுடைய மிச்ச ஊழியத்தை செஞ்சது யாரு? எலிசா. யோசுவாவுக்கு தனி அழைப்பு இல்லை,
மோசே விட்டு சென்ற பாதி அழைப்பை செஞ்சாரு. மோசே முழுசா செஞ்சாரா? இல்ல. யோசுவா முழுசா செஞ்சாரா? இல்ல. எலியா முழுசா செஞ்சாரா? இல்ல. எலிசா முழுசா செஞ்சாரா? இல்ல. ஆனா நம் நுகத்தை முறிப்பதற்காக ஒருவர் வந்தார். மத்தேயு 28:18 எடுத்துங்க. மத்தேயு 28:18 நான் சொல்லும் போது சபையாய் விசுவாசத்தோடு வாசிக்கலாம். மத்தேயு 28:18. ஆனா அவங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு அசிஸ்டன்ட்கள் இருந்தாங்க. இன்னைக்கு இயேசுக்கு அசிஸ்டன்ட் தேவை கிடையாது, சீஷர்கள் தேவை. எடுத்து வாசிங்க 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையெழுத்துப்பா. வாசிங்க. ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யோசுவாவோடு மோசே பாதியில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். எலிசாவுக்கோ எலியா பாதியில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒருவர் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம் நுகத்தையிலிருந்து விடுவித்து சகல பாவங்களிலும் சகல அக்கிரமங்களிலும் நம்மை விடுவித்து காத்து எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ சகல ஜாதிகளுக்கும் போய் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லி அவர்களை சீஷர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் இந்த உலகம் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் உங்களோடவே இருந்து உங்கள் நுகத்தை முறித்து உங்களை வெற்றி அடைய செய்வாருங்க. அம்மா, நீங்க இந்த விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்க. நீங்க அநேக ஜாதிகளை சீஷர்களாக்குவீங்க. அநேக நுகத்தடியில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து அவர்களை பாவ கட்டுகளிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு நன்மைக்குண்டாகும் வழியை காண்பிக்க பயன்படுத்துவார். அம்மா, அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ உங்க நுகம் கையில இருக்கு. உங்க தலையில இப்படி வச்சுக்கீங்க. இதான் உங்க நுகம். இதுதான் உங்க நுகம். இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்பொழுது ஏசாயா 58:8-9-10 வாசிக்கிட்டோம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். உன் நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லுதலையும் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். அம்மா, எத்துணை கண்களுக்கு நேராக நான் பார்க்குற மாதிரி என்ன பாருங்களேன், இப்படி வைங்களேன். எத்துணை பாவங்களும் எத்துணை அக்கிரமங்களும் எத்துணை நிந்தனைகளும் எத்துணை மன போராட்டங்களும் எத்துணை வேண்டாத நினைவுகளும் உங்களை அலைகழித்து கொண்டிருந்தாலும் உங்களை நிபச்சொல்லுக்கு ஆளாக்கினாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே சகல துரைத்தனங்களையும் மிதிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட அவருடைய நாமத்தினாலே என் நுகத்தை நான் கிழித்தெறிகிறேன்.
கிழிச்சு போடுங்க. அவ்வளவுதான். பிள்ளைங்க எவ்வளவு அழகா கிழிச்சாங்க. என் நுகத்தை கிழிச்சு போயிட்டேன். எங்க போச்சுங்க என் நுகம்? நான் விடுதலையாக்கப்பட்டேன். அவருடைய ரத்தத்தினாலே தூக்கி போடுங்க, வச்சுக்காதீங்க, தூக்கி கிழிச்சு எறிங்க. அவர் ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே நான் விடுதலையாக்கப்பட்டேன். எந்த பக்கம் போச்சுனே தெரியாது, நான் கிழிச்சு போட்டுட்டேன். அவ்வளவுதாங்க. உங்கள் அக்கிரமங்கள் கிழிக்கப்பட்டாயிற்று, உங்கள் வேதனைகள் கிழிக்கப்பட்டாயிற்று, உங்கள் வியாதிகள் ஒழிந்து போயாயிற்று. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்க. You are set free by the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். இனி நீங்க பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டீங்கம்மா. நீங்கள் நினைத்தால் ஒழிய, ஆனா நீங்க நினைக்கல, நினைக்கவும் முடியாது. பாதுகாக்க பரலோக தகப்பன் வந்தாயிற்று. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. உங்களுக்கு குறிக்கப்பட்டாயிற்று. தேவஜனமே, நீ எழும்பி பிரகாசி. அவர் ஒளி உன்மேல் உதித்தது. அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமல் பாதுகாக்கிறது. உனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் மேலும், உனக்குள்ளே அந்த ஊழிய வாஞ்சை மேலும், உன்னை நுகத்தடியிலே வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் விடுவித்து காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவித்து விட்டார். எப்படி நீ விசுவாசத்திலே உன் நுகத்தை கிழித்து எறிந்தாயோ அப்படியே ஆக கடவுள். நீ எப்படி வேகத்தோடு உன் விசுவாசத்தை கிழித்து எறிந்தாயோ அப்படியே உன்னை பற்றின நுகங்கள், வியாதி நுகங்கள், வேதனைகள், பாவ நுகங்கள், வேண்டாத நினைவுகளின் நுகங்கள், ஐயோ என்கிற நுகங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டாயிற்று. ஐயோ என்று சொன்ன உன்னை அல்லேலூயா என்று கீதம் பாட வைத்தவரை துதி. என்னாலும் துதியுங்கள். துதி எடுக்க 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 நுகங்கள் சாம்பலாய் காற்றில் பறக்கும். விசுவாசத்தோடு தேவ ஜனமே, நீ கர்த்தருக்காக எழுப்பி நிற்பாயானால், உன்னை ஒப்பு கொடுக்க உனக்கு சுத்தம் என்றால், இருக்கையிலிருந்து எழுப்பி அவருக்கு உன் இசைவை திரும்பி, நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று, கர்த்தருக்காக ஓடுவேன் என்று நீ விசுவாசிப்பாயானால், எல்லா கண்களும் மூடப்பட்டாயிற்று. இருந்த இடத்தது எழுப்பி, என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எலியா எலிசாவை கூப்பிடும் பொழுது அவன் பின்னிட்டு மாறாமல் வந்தது போல, கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? கர்த்தருடைய அழைப்பை நீ பெற்றுக்கொள்ள பிரியப்படுவாயானால், நீ எழுப்பி கர்த்தருக்கு முன்பாக, அப்பா நான் இருக்கிறேன், அப்பா நான் இருக்கிறேன்,
எலியா சொன்னான், மகாலுக்கு முன்பாக நான் வைராக்கியமாய் நின்னேன் தெரியுமாப்பா? எலியாவே, மறைவிலே 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு தெரியுமா? மறைத்து வைத்திருந்த 7000 பேரை 7000 விதத்துல கர்த்தர் பயன்படுத்தி இருப்பார். இதோ மறைவான பட்டணத்திலே இருக்கிற நம்மை, உங்களை அவர் பயன்படுத்துவார். நிற்பீர்களா? மீண்டும் எத்துணை துர்குணங்களுக்கு இடம் கொள்ளாதபடிக்கு அனல் மூட்டப்பட்டவர்களாய் நிற்பீர்களா? நிற்க வாஞ்சிக்கிறேன் என்பவர்கள் எழுப்பி நிற்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நிற்க வாஞ்சை உள்ள கர்த்தருக்காக நான் நிற்பேன் என்கிற வாஞ்சை உடையவர்கள் எழுப்பி நிற்பீர்களாக கர்த்தருடைய நாமத்தினால். நீங்கள் நிற்கும் பொழுது பலனற்று போன உங்கள் கால்கள் பலப்படுத்தப்படும். நீங்கள் நிற்கும் பொழுது, அவருக்காக நிற்கும் பொழுது பலனற்ற இருதயம் பலப்படுத்தப்படும். அவருக்காக நிற்கும் பொழுது, அவருக்காக எழும்பி நிற்கும் பொழுது, அவருக்காக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்துவார். இத்திருச்சபையில எழும்பி நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். திருச்சபையில எழுப்பி நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். வாஞ்சையோடு எழுப்பி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு. நீ எழுப்பி நிற்க உனக்கு பலன் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நான் எழுப்பி நிற்பேன், ஏதாகிலும் செய்வேன் என்று நீ எழும்புவாய் என்றால் உன்னை பலப்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உனக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இனி உங்கள் வாழ்வு சுகித்து செழித்து இருக்கும். உங்களை அதமாக்கி போட்ட எல்லா நுகர்த்தடியும் கர்த்தர் நீக்கி போட்டார், எரித்து போட்டார். மீண்டும் பின்னிட்டு திரும்பி பாராது. நீ விடுதலையாக்கப்பட்டாய், விடுதலையானாய், நீ விடுதலையாக்கப்பட்டாய். நீ அநேகருக்கு விடுதலை உண்டாக்கும்படியான சுவிசேஷகனாய், சுவிசேஷியாய் மாறினாய். எழுப்புதல் உண்டாயிற்று. உன் அவயத்துக்குள்ளே ஒரு தேவ வல்லமை உண்டாயிற்று. இனி உன்னை கட்டி வைத்திருக்கிற எந்த ஒரு காரியமும் உன்னை அலைகழிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். நீ எழும்பி பிரகாசி. அவர் ஒளி உன்மேல் வந்தது. இனி நிபச்சொல்லுக்கு நீ ஆளாவது இல்லை. விரல் நீட்டுதல் உன் வாழ்க்கையிலே இல்லவே இல்லை. விரல் நீட்டுதல் உன் வாழ்க்கையிலே இல்லவே இல்லை. நிபச்சொல்லுகள் இல்லை. உன்னை அவமானப்படுத்தி நுகத்தடிகள் முறிந்து போயாயிற்று. நீ உன் தரித்திரத்திலிருந்து நீ எழும்பினாய். நீ பார்வை அடைவாய். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ மேலும் மேலும் வளருவாய். உன் கரங்கள் தரித்திர கரங்களாய் இருந்த நிலையிலே அந்த கரத்தோடு ஒரு கரம் வந்தபடியினாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டாயிற்று. உன் குடும்பம், உன் வியாபாரம், உன் வேலை, உன் பிள்ளைகளுடைய ஞானங்கள் எல்லாம் செழித்து சுகித்து சீரும் சிறப்புமாய் ஆசீர்வதிக்கப்பட்டாயிற்று. ஆசீர்வதிக்கப்பட்டாய். வியாபாரத்தில் ஒரு மேன்மையை நீ காண்பது மிக நிச்சயம். நீ விசுவாசத்தோடு நட, நிச்சயம் பெறுவாய். நீ விசுவாசத்தோடு நட, நிச்சயம் பெறுவாய். நிச்சயம் பெறுவாய். நிச்சயம் பெறுவாய். சோர்ந்து போகாதே என் பிள்ளைய. மனுஷனை நம்புவது பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். உனக்கு உதவி வரும், உதவி வரும், ஒத்தாசை வரும். அவர் நடத்துவார். அவர் உன் குடும்பத்தை நடத்துவார். உன் திருச்சபையை நடத்துவார். வியாபாரத்தை நடத்துவார். வேலை ஸ்தலத்தில் உன்னை உயர்வுக்கு எடுத்து செல்வார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை நடத்துவார், உன்னை நடத்து. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. வேண்டாத பலவீனங்களை விட்டு விலகி ஓடிவிடு. திரும்பிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. தேவன் குடும்பத்தை ஒருவனும் அழிக்க முடியாது. ஒருவனாலும் அழிக்க இயலாது. ஒருவனாலும் அழிக்க இயலாது. நீ விசுவாசத்தோடு உன்
உன் பற்றுதலை அவரிடம் ஊற்று, உன் பற்றுதலை அவரிடத்திலே காட்டு. மனுஷனை நம்பாதே, உன் பற்றுதலை அவரிடத்திலே காட்டு. உன் பற்றுதலை அவரிடத்துல காட்ட 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 நீ எல்லாம் நலமாய் மாறும். எல்லாம் நலமாய் மாறும். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னோம். இருதயங்களை கைகளை வை. என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை பயன்படுத்துங்கப்பா, உமக்கு பிரியமானபடி எங்களை பயன்படுத்துங்க சொல்லுங்க. கிளை சபையில நாங்கள் ஊழியம் செய்யங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு அஷந்தரபோ அம்மா, இது தேவ வார்த்தை அம்மா, நிச்சயம் நிறைவேறும். என்னால் மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைக்கப்படாது, வெளிச்சம் கொடுக்கும். திருச்சபை ஜனமே, இது வெளிச்சத்தின் ஆரம்பம். இன்னும் எரியும், அனல் மூட்டப்படும். அபிஷேகத்தினால, வல்லமையினால, கிரியைகளினால அற்பமான கூட்டத்தை வைத்துதாமா ஜெயம் பிறக்கும். அற்பத்திலிருந்துதான் அற்புதம் நடக்கும். விசாரிப்பற்றவளே, யாரும் இல்லைன்னு நீ நினைக்கலாம். விசாரிக்க தகப்பன் இருக்கிறார். சோர்வுகள் வரும்போதெல்லாம் நினைத்துக் கொள்ளுங்க, யாருமே இல்லையே, இல்லதான் ஒருத்தர் இருக்காரு. அப்பா, என் சோர்வுகளை நான் இப்படிதான் மேற்கொள்ளுவேன். 1000 பேர் சுத்தி இருக்கும்போது இருக்கக்கூடிய பலன் யாருமே இல்லாம இருக்கும்போது அதை விட அவர் என் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பயங்கர பலன் இருக்கும். அதனால மனுஷங்களை விட்டு தூரம் வந்தாச்சு. மனுஷங்களை விட்டு தூரம் வந்தாச்சு. ஏன்னா எனக்கு அவர் பலன் வேணும். இந்த பலனை குன்றி போகிறதுக்கு சூழ்நிலை வரும். நான் இயேசுவே நிற்கும் பொழுது அவர் பலன் தருகிறவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இத்தனை பேரும் ஒரு கிளை சபையை பொறுப்பெடுத்து நடத்தினா எப்படி இருக்கும்? அப்போ நாங்கெல்லாம் எங்க உட்காருவோம்? நீங்க மெசேஜ் கொடுப்பீங்க, அதை கேட்க மந்தைக்குள்ள ஆடுகள், வேற ஆடுகள் இருக்கும். இல்லையா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி இங்க கூடுவோம். பண்டிகை, திருவிழா, கர்த்தருக்கென்ற ஆசாரிகள் கூட பள்ளிக்கு பெருக போதுங்க. எனக்கு தெரியாது, இருதயத்தில் இந்த வார்த்தையை வலிக்கிறார் அப்பா. இன்னைக்கு அற்பமா இருக்கலாம், மூளையில இருக்கலாம். ஒரு நாள் வருங்க, அற்புதர் இயேசு இந்த பட்டணத்துல உயர்த்தி வைக்க போறார் அம்மா, உயர்த்தி வைக்க போறார். எழுந்து சீயோனே, எல்லாவற்றும் உலகத்தின் ஆசைகளை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக எழும்புங்க பிள்ளைகளை. உங்களை கொண்டு அநேக சாதிகளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். முடங்கி கிடக்காது. நானாப்பா, நான் இவ்வளோ பாவம் பண்றேனேப்பா, நானா? நீதான் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் பைபிள் வாசிக்க தெரியாதப்பா, பேருக்கு பைபிளை தூக்கிட்டு வரேனே. நீதான் மகனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு ஜபமே வராதப்பா, அசிங்கமா பேசுறேனே. நீதான்ப்பா, நீதான். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் நுகத்தை முறித்து போட்டு உன்னை நான் விடுதலையாக்கினேன். நீ விடுதலையாய் புறப்பட்டு போ. இனி உன் காரியம் ஜெயமாய் வாய்ப்பு. வேலை ஸ்தலம், வியாபாரம், திருச்சபை, நீ கால் மிதிக்கிற எல்லா இடங்களும் இவன் வந்துட்டா விளங்கவே விளங்காதுன்னு சொன்ன இடத்துல உன்னை நான் கொண்டு போய் நிப்பாட்டுவேன். நிபச்சொல்ல நான் நீக்கி போட ஆயத்தமாயிட்டேன். நிபச்சொல்ல நான் நீக்கி போட ஆயத்தமாயிட்டேன். இனி விரல் நீட்டுதல் உன் வாழ்க்கையில இல்லை. எழுப்பி பிரகாசி, அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே கூட எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்த உங்கள் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாருங்க.
விருப்பத்தின்படி தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. எழும்பி பிரகாசிப்பிக்க உதவி செய்யுங்க, தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, நிர்ணயிங்கப்பா. எந்த குடும்பத்தாரை எந்த பகுதிகளை கொண்டு போய் வைத்து அழகு பார்க்கணுமோ அந்த பகுதியில் கொண்டு வைத்து அழகு பாருங்க. எங்களுக்கு பலன் கூட எந்த பகுதிகளில் கிளை சபைகளை உருவாக்க வேண்டும் என்பதை கற்றுத்தாங்க. நீங்க வழி வாசலை திறந்து தாங்க. நாங்கள் ஆயத்தமாகுகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் விசுவாசத்திலே பெருகினவர்களாய் திருச்சபை மாற உதவி செய்யுங்க. நீங்க கொடுத்த தரிசனம் பெருசு ஆண்டவரே, அந்த தரிசனத்துல ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க, உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டும் நல்லது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் அன்பின் சகல பரிசுத்தவான்கள்